லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குல்ல? ஐயோ கரெக்ட். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் வடைக்கறி. லைட்டாக பசிக்குதுல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடைக்கறி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் தேங்காய் பால், 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க, 3 பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுக்கோங்க, வடை பொரிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க, தாளிப்புக்கு தேவையான சோம்பு, 2 ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுக்கோங்க, தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க, தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஜாரில் கடலைப்பருப்பை போட்டுக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் வடையை பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. வடை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிப்பு மசாலாவை போட்டுக்குங்க. மசாலா நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். இது கூடவே கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்ததும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. வெறும் மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததும் இப்போ நல்லா கொதிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடுங்க.
வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான தேங்காய் பால் வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.